விஷயங்களை, குறிப்பாக மார்க்கம் விளங்காமல் செய்கிற ஒரு சில விஷயங்களையும் இங்கு அடையாளப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதிலே நான் பேச வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் நேரத்தினுடைய அருமை கருதியும் இந்த விஷயங்களுடைய முக்கியத்துவம் கருதியும் சில விஷயங்களை பேசுகிறேன். இன்று மணமகனுக்கு எதிரான பகிடிவதைகள், மார்க்கத்தின் பெயரால் மணமகனின் நண்பர்களால் மணமகனை தனிமையில் அழைத்து சென்று அல்லது மணமகனுடைய வீட்டிலே வைத்து அல்லது மண்டபத்திலே வைத்து வீண்விரயம் செய்கிற, அவனின் மீது ஏதாவது ஒன்றை பூசுகிற, ஏதாவது ஒன்றை வீசுகிற, உணவுப் பண்டங்களை எல்லாம் வீசி எறிகிற ஒரு அவல நிலையையும் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருமணம் செய்ய வேண்டும், உங்களுடைய வசதியின் பிரகாரம் செய்ய வேண்டும். ஆனால் அதை எல்லை மீறி வீண்விரயமாக போகிற பொழுது இன்னல் முபத்திரீன கானூ இக்வான ஷயாத்தீன், வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள், சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஷைத்தான்களாக மாறி போகிற திருமணங்களில் அல்லாஹுடைய பரக்கத்து இருக்க மாட்டாது. திருமண மண்டபத்துக்கு வெளியிலே ஒரு சகோதரன் கையேந்தி யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு சகோதரி பிளவை விரித்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். உள்ளே 10,000 15,000 லட்சக்கணக்கிலே அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செலவழிக்கிற தொகைகளை அல்லாஹுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவழித்து விட்டு ஏழைகளுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் உணவளித்து அவர்களுடைய மனதை குளிரச் செய்ய பாருங்களேன். அவர்களுடைய பிரார்த்தனைகளில் உங்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். ஏன் சகோதரர்கள் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறோம்? ஏன் இதை பற்றி, அல்லாஹுவை பற்றி, திருமணம் என்று சந்தோஷம் என்று வந்துவிட்டால் ஏன் அந்த விஷயத்தில் ஈமானை இழந்து விடுகிறோம்? ஏன் அந்த விஷயத்தில் வரையறைக்கு எந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் சுன்னா பேசுகிற சகோதரர்கள் உட்பட அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுகிற, பள்ளிவாசலில் முன்சப்பிலே நின்று தொழுகிற, ஏன் சில ஆலிம்கள் மௌலைமார்களுடைய திருமணங்கள் கூட இந்த நிலைக்கு இன்று மாறி போயிருக்கிறது. பேச முடியவில்லை சகோதரர்களே. அதே போன்றுதான் திருமண ஒப்பந்தங்கள் நடைபெறுகிற பொழுது கூட சில அறியாமைகள் இன்றி, ஒரு திருமணம் என்பது அன்புக்குரியவர்களே, அந்த திருமணத்தில் மணமகன் இருக்க வேண்டும், அந்த திருமணத்தில் வழிகாரன் இருக்க வேண்டும், 2 சாட்சிகள் இருக்க வேண்டும், மகர் தொகை சொல்லப்பட வேண்டும், ஈஜாப் கபூல் நடக்க வேண்டும். இவைகள் நடக்கிற பொழுதுதான் அது திருமணமாக செல்லுபடியாகும். இன்று இந்த திருமணங்கள் வழிகாரர்கள் இல்லாத திருமணங்கள், வழியாக வருவதற்கு தகுதியற்றவர்கள் எல்லாம் வழியாக வருகிற திருமணங்கள். அண்மையில் ஒரு திருமணத்திலே கலந்து கொண்டிருந்தேன். திருமண ஒப்பந்தம் எழுதுவதற்காக ரெஜிஸ்டருக்காக போயிருந்தேன். வழிகாரன் யார்? சாட்சியுடைய புருஷனார், சாட்சியினுடைய கணவர் சாட்சா வந்திருக்கிறார். ஏன் வாப்பா இல்லையா? வாப்பா கோபித்துக் கொண்டு போயிருக்கிறார். வாப்பாவினுடைய வாப்பாவினுடைய வழிகாரர்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு தரஜா இருக்கிறது. அவர்கள் தான் வழிகாரர்களாக வரலாம். வாப்பா வர வேண்டும், வாப்பாவினுடைய வாப்பா வர வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் வாப்பாவினுடைய சகோதரர்கள் வர வேண்டும். இல்லை என்றிருந்தால் அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் வர வேண்டும். இல்லை என்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் வர வேண்டும். 2வது 3வது கல்யாணம் நடக்கிறது என்றால் மூத்த கல்யாணத்திலே ஒரு மகன் இருக்கிறார், பருவ வயதை அடைந்திருக்கிறார் என்றால் அவர் வர வேண்டும். இல்லை என்றால் காலி வழியாக வர வேண்டும். காலி வழியாக வராத பொழுது எங்களுடைய இப்போது இருக்கிற முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் பிரகாரம் காலி வழி ஓலை என்று சொல்லுகிற ஒரு கடிதத்தை கொடுப்பார். அதிலே இன்னொருவரை பள்ளி இமாமையோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவரை அவர் வக்கீலாக நியமிப்பார். அவர் காலியினுடைய வக்கீலாக இருந்து திருமணம் முடிக்க வேண்டும். சாட்சிகள் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், நீளமானவர்களாக இருக்க வேண்டும், தெளிவான புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அண்மையில் ஒரு திருமணம் முகநூலியை பார்த்தேன். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஒரு ஜனாதிபதி சாட்சி கையெழுத்திடுகிறார். அவருக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்பதற்காக திருமணத்தின் சாட்சியாக அவர் கையெழுத்திட முடியாது. முஸ்லிம் கிடையாது. என்னோடு வேலை செய்கிற என்னுடைய முதலாளி, எனக்கு கடை வைத்து தந்திருக்கிறவர், அடுத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்திருக்கிறார், அவருடைய கௌரவத்திற்காக அவரை நான் சாட்சி கையெழுத்துக்கு விடுகிறேன் என்று ஒரு முஸ்லிம் விட முடியாது. எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? அது திருமணத்தினுடைய நிபந்தனை. இந்த நிபந்தனை மீறப்படுகிற திருமணம் செல்லுபடியாகாது. இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாத மனோநிலையோடு இந்த சமுதாயத்தில் நாங்கள் மார்க்கத்தை விட்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறோமே, மார்க்கத்தை அப்படியே தூக்கி வீசிக் கொண்டிருக்கிறோமே. இதையெல்லாம் யோசிக்க மாட்டோமா? என் அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக சொல்லிக் கொள்கிறோம், இந்த திருமணம் என்பது ஒரு பெரும் வணக்கம். இந்த வணக்கத்தை வணக்கமாக பாருங்கள், ஒரு இபாதத்தாக நிறைவேற்றுங்கள். இன்றைய திருமணங்கள் நடக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பேசி வைத்தல் என்கிற ஒரு கலாச்சாரம், பேசி வைத்தல் என்கிற ஒரு கலாச்சாரம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு நிர்பந்தமான சூழலில்
திருமணத்திற்கான தடைகள் ஏதாவது இருக்கிற பொழுது அந்த தடைகள் நிவர்த்தியாகிற வரைக்கும் கொஞ்சம் தாமதப்படுத்துவதற்கான அனுமதி இருக்கிறது. ஆனால் இன்று மணமகன் வெளிநாட்டிலே இருக்கிறார், வெளிநாட்டுக்கு இப்போதுதான் போகிறார், திருமணத்தை பேசி வைக்கிறார்கள். 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், சில திருமணங்கள் 10 வருடங்கள் கழித்து நடைபெறுகின்றன. இடையில் இந்த மணமகனும் மணமகளும் கணவன் மனைவியாகவே மாறி போகிறார்கள். கணவன் மனைவியாகவே மாறி போகிறார்கள். தனிமையில் சந்திக்கிறார்கள், கோல் பேசுகிறார்கள், வீடியோ கோல் பேசுகிறார்கள், லீவிலே வந்தால் நேரிலே சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், மாப்பிள்ளை பேசி வைத்த மாப்பிள்ளை வருகிறார் என்றால் உம்மாவும் பாப்பாவும் ராத்தாவும் தங்கச்சியும் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த 2 பேரையும் தனிமையிலே விட்டு வந்து விடுகிறார்கள். எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே? திருமண ஒப்பந்தம் நடைபெறாத வரைக்கும், மகர் தொகை ஒப்படைக்கப்படாத வரைக்கும், வழிகாரன் மூலமாக ஈஜாப் கபூல் நடக்காத வரைக்கும் அவர்கள் எப்படி கணவன் மனைவியாக மாற முடியும்? அவர்கள் எப்படி மஹரமான உறவாக மாற முடியும்? முடியாதல்லவா? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோமே. வருடக்கணக்கில் பேசி வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 4 விஷயங்கள். அந்த 4 விஷயங்களுக்கும் நேரம் வந்து விட்டால் அதை உடனடியாக நிறைவேற்றி வையுங்கள். அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு திருமணம் முடிப்பதற்குரிய கணவன் மனைவி அல்லது மணமகன் மணமகள் அவர்கள் தயாராகிவிட்டால் திருமணத்தை பிற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்களே. இந்த பாவங்கள் நடைபெறும் என்றுதான். இதைவிட பெரும்பாவங்கள் எல்லாம் நடைபெற்று 2 பேரும் சேர்ந்து அவர்கள் உறவு கொண்டாடி அதற்கு பிறகு திருமணம் முறிந்து போன வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. எத்தனையோ பேர், எத்தனையோ தாயும் தந்தையும் தலையிலே கை வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கெல்லாம் தெரிந்து விட்டது, இன்னாரை பேசி இருக்கிறது, இத்தனை நாள் பேசி வைத்திருக்கிறோம், எல்லாம் தெரிந்து விட்டது. இப்பொழுது அவன் இன்னொருவரோடு தொடர்பாகி விட்டான், அப்பொழுது அவள் இன்னொருத்தனோடு தொடர்பாகி விட்டாள். எனவே இந்த திருமணம் முறிந்து விட்டது, சமுதாயத்தில் எப்படி முகம் காட்டுவது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள். புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தியரியை பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் என் ஈமானிய சமுதாயத்திற்கும் ஆழமாக பதிவு செய்து விட்டேன். குத்பாவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தேடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த மார்க்கம் பொய்யாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த தீன் பொய்யாக இருக்க வேண்டும். அப்படி இந்த தீனும் குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்கும். இந்த தீன் உண்மை என்று நீங்கள் நம்பினால், இந்த குர்ஆன் சத்தியம் என்று நீங்கள் நம்பினால், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் உண்மை என்று நீங்கள் நம்பினால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயங்களில் நிச்சயமாக சத்தியமாக எந்த ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்காது என்று நம்புங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் மரணிக்க செய்வான்.